Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு 3 மார்க்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வேவ் ஆப்டிக்ஸில் அதாவது சாப்டர் 7ல் இந்த டாபிக் இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அண்ட் ஐயினுடைய டிஃபெக்ட்ஸை பற்றி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வரைஞ்சிருக்கேன் சரியா? ஸோ அதனால் அதுக்காக வச்சு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்காக தான் வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ எல்லாமே நான் எழுதலை, ரொம்ப முக்கியமான பார்ட்ஸை மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. இதில் என்ன இருக்குது அப்படின்றது நம்ம பயாலஜியில் கண்டிப்பாக படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ லோவர் கிளாஸஸ் நம்ம படிச்சிருப்போம் கண்டிப்பாக. சயின்ஸு இதை கிராஸ் பண்ணாமல் வந்திருக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ ஹியூமன் ஐ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 6 விஷயத்தை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டர் எட்ஜ், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கார்னியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருந்து என்ன வரும் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் எல்லாமே இந்த லென்ஸ் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னியா தான் பாதையை தீர்மானிக்குது. அப்போ இந்த கார்னியா என்ன பண்ணும், வெளியில் இருக்கிற லைட்ஸ் எல்லாமே இந்த லென்ஸுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த கார்னியோடைய வேலை. ஸோ நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய டஸ்ட்ஸ் எல்லாமே இது கிளியர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த கார்னியா வெளியில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸை லென்ஸு வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறது இந்த கார்னியா தான். ஸோ மெயின் பர்பஸ் என்னென்னா இந்த இடத்துல தான் பேசிக் ரிஃப்ராக்ஷனே நடக்குது, அதாவது பெண்டிங் ஆஃப் லைட். ஸோ எல்லா இடத்துலையும் வரக்கூடிய அந்த லைட்டை பெண்டு பண்ணி லென்ஸுக்குள்ளே அனுப்புறது முதல்ல இந்த கார்னியா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஸ் உங்களுக்கே தெரியும். அது அந்த ஐரிஸுடைய கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிபெண்ட் அப்பான் த பர்சன். ஸோ இட் இஸ் நேச்சர். ஸோ ஒரு சிலருடைய கருவிழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும், இல்லை ப்ரௌனில் இருக்கும், க்ரீனில் கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரெட்டாக இருக்குது, ப்ளூவாக இருக்குது, க்ரீனாக இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ரௌன், க்ரீன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு பர்சனுக்கும் வேரியேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஐரிஸ் ஸ்கேன்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைரேகை மாதிரி நம்ம ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்குமே இருக்காது. அந்த மாதிரி ஐரிஸும் ஒரு அழகான டிசைன் டெக்ஸ்சர் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஐரிஸுக்கு நடுவில் இருக்கிறவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். யார் பார்த்தீங்கன்னா பியூப்பிள். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் கூட வரக்கூடிய அந்த லைட் எல்லாமே லென்ஸுக்கு அனுப்புறது தான் இவருடைய முக்கியமான வேலை. ஸோ ஐரிஸுக்கு சென்டரில் இருக்கிறவர் தான் இந்த பியூப்பிள். லென்ஸ் பேசிக் ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐயை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுடைய ஐ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளுடைய ஐ வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் தான், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டினால தான் வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த லைட்டு இந்த ரெட்டினாவில் படும்போது நமக்கு வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். அந்த சிக்னல் வந்து இந்த ஆப்டிக்கல் நர்வ்ஸ் வழியாக போகும்போது நம்மளுடைய பிரெயின் வந்து எரெக்டான ஒரு இமேஜ் வந்து பார்க்குது. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம புக்கில் வந்து லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிலிரியா மசில். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸை வந்து பல்ஜ் ஆகிறது, இல்லை அந்த லென்ஸு திக்னஸ் அதாவது திக்காகிறது இல்லை தின்னாக ஆக்கிறதும் இந்த சிலிரியா மசில்ஸ் தான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மசில் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்ம அந்த லென்ஸை வந்து பெருசாக்குறோம் சின்னதாக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இன்ஃபினிட்டி ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது we can see the object without strain. நல்லா கவனிங்க, ஒரு கண் அழுத்தமே இல்லாமல் ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்ம அந்த ஆப்ஜெக்டை ஈஸியாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஆகட்டும், இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரம் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம ஈஸியாக பார்க்குறோம். இது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புக்கு பார்த்தீங்கன்னா we feel some strain இல்லையா? ரொம்ப நேரம் we cannot concentrate, we feel some pain இல்லையா? ஸோ ஒரு இன்ஃபினிட்டியில் இருக்குது, ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம கண் ஸ்ட்ரெயினே இல்லாமல் அழகாக பார்க்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டை கிட்ட பார்க்கறதுக்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா, அதனுடைய ஃபோக்கல் லென்த்தும் மாறுது. அப்போது ரொம்ப பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லென்ஸு எடுக்கும்போது லெட் மீ ட்ரா ஹியர். ஒரு லென்ஸ் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது,
இன்னொரு லென்ஸ் let me write like this. இன்னொரு லென்ஸ் oh shit I'm sorry இந்த மாதிரி லென்ஸ் இருக்குது திக்னஸ். ஸோ ஒரு லென்ஸினுடைய திக்னஸ் அதிகமாகும் போது அதனுடைய ஃபோக்கல் லென்த் கம்மியாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லென்ஸினுடைய திக்னஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதனுடைய ஃபோக்கல் லென்த்து கம்மியாகும். இந்த லென்ஸினுடைய திக்னஸ் கம்மியாயிடுச்சு, தின்னாக இருக்குது. ஸோ தட் இதனுடைய ஃபோக்கல் லென்த்து அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்குது. இது எதுக்கு பாசிபிள் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா நம்மளுடைய கண் இந்த லென்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போது சின்னதாச்சு கான்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மசில்ஸ் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து அதிகமாக இருக்குது. இதே நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண் வந்து ஒரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அது கொஞ்சம் பல்ஜ் ஆகுது. ஸோ தட் இதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து எனக்கு குறையுது, கான்ட்ராக்ட் ஆகுது மசில்ஸ், சிலிரியா மசில்ஸ். ஸோ தட் we can see the நியர் ஆப்ஜெக்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம பவர் அகாமடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் யார் பண்ணுறா அப்படின்னா இந்த சிலிரியா மசில்ஸ் தான். பேசிக்கான ஒரு விஷயம். சரி, அப்போது இந்த லென்ஸ் இருக்குல்ல, நம்ம லென்ஸ் வந்து பல்ஜ் ஆகும்போது எனக்கு ஃபோக்கல் லென்த் கம்மியாகுது, தின்னாக இருக்கும்போது அதனுடைய ஃபோக்கல் லென்த் அதிகமாகுது. ஸோ இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், மினிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இது நமக்கு தெரியணும். நம்ம ஐயனுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.3 சென்டிமீட்டர். 2.3 சென்டிமீட்டர். சரி, இப்போது நம்மளுடைய மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்? நம்ம ஃபோக்கல் லென்த் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்போம் இல்லையா? 1/f which is equal to 1/v minus 1/u. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது இதுதான் மேக்ஸிமம். அப்போ இன்ஃபினிட்டி இருக்கும்போது நம்மளுடைய ஐ லென்ஸ் வந்து என்ன இது சுருங்குது. ஸோ மெல்லிஸாக இருக்குது. ஸோ ஃபோக்கல் லென்த் அதிகமாகுது. அப்போது மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் எப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது இல்லையா? எனக்கு இந்த லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எல்லாமே நடக்குது. அப்போ இந்த இன்ஃபினிட்டி என்ன ஆயிடுது? மைனஸ். ஸோ விச் மீன் ஐ எம் சேயிங் தட். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்தராக ஒவ்வொரு டாபிக் போகும்போது ஒவ்வொரு விஷயம் டிஃபெக்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம அதை சொல்லிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ வி அப்படின்றது என்ன? நமக்கு எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது? இந்த ரெட்டினால. அப்போ என்னுடைய லென்த் என்ன? 2.3. ஆக்சுவலி நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா 2.5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 2.5 எடுத்துப்போம். ஸோ 2.5 ஓகேவா? 2.5. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. நல்லா கவனிங்க, இது ரைட் ஹேண்ட் சைடில் தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ளஸ் மைனஸ் 1/minus infinity. ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ திஸ் ஹேஸ் நோ வேல்யூ. ஸோ 1/f மேக்ஸிமம். அப்போது ஃபோக்கல் லென்த் மேக்ஸிமமாக எனக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்போ 1/f. அப்போ எஃப்னா 2.5 சென்டிமீட்டர். சாரி 2.5 இல்லையா? ஸோ முடிஞ்சது. அப்போது இதனுடைய மினிமம் எப்போ கிடைக்கும்? எனக்கு இந்த லென்ஸ் வந்து பல்ஜ் ஆகும்போது. எப்போ பல்ஜ் ஆகும்? ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிட்ட பார்க்கும்போது பல்ஜ் ஆகுது. அது யார் கண்ட்ரோல் பண்ணுறா? சிலிரியா மசில்ஸ். அப்போ இதனுடைய மினிமம் ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும்? நல்லா கவனிங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இங்கே எழுதுவோம் 1/f which is equal to 1/v அப்புறம் 1/u. அப்போ யூவை நான் என்ன சொல்லிட்டேன்? ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன? 25 சென்டிமீட்டர் தான் நம்மளுடைய மினிமம் டிஸ்டன்ஸ் இல்லையா? மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க ஸ்ட்ரெயின் இல்லாமல், அதாவது ஸ்ட்ரெயின் இருந்தாலுமே ஆவரேஜாக 25 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்க்க முடியும். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ தட் -25. எனக்கு இங்கே யூ வருது. ஸோ யூ வந்து என்ன சொல்லிட்டேன்? -25. எனக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +25. சரியா? வி என்ன நமக்கு இங்கே ரெட்டினால கிடைக்குது. ஸோ அது வந்து நம்ம 2.5. சரியா? புரிஞ்சதா? ஓகே. ஸோ அப்போ மினிமம் ஃபோக்கல் லென்த். அப்போ தேர்ஃபோர் இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நம்ம எஃப் உடைய மினிமம் வேல்யூ, ஃபோக்கல் லென்த் மினிமம் எவ்வளோ வரும் அப்படின்னா 2.27 அப்படின்னு வரும். சரி, when you calculate it will come. சரியா? அப்போது ஃபோக்கல் லென்த் மினிமம் பார்த்தீங்கன்னா 2.27 சென்டிமீட்டர். இது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? ஸோ முடிஞ்சிச்சு. அப்போது இந்த மேக்ஸிமம்க்கும் இந்த மினிமமுக்கும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 0.23 தான் வேரியேஷனு. ஆமாம். ஸோ மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த்துக்கும் மினிமம் ஃபோக்கல் லென்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.23 தான். இவ்வளோ தான் வேரியேஷனே ஆகுது.
ஸோ அந்த வேரியேஷனில் நமக்கு அந்த மாதிரியான இமேஜஸ் இல்லை. இன்ஃபினிட்டியில் எப்படி இருக்குது, கிட்ட இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில பர்சனுக்கு டிஃபெக்ட்ஸும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த டிஃபெக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா 3 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று வந்து மயோபியா, இன்னொன்று வந்து ஹைப்பர் மெட்ரோபியா, இன்னொன்று வந்து ஆஸ்டிக்மேட்டிசம். இந்த மயோபியா அப்படின்றது என்னென்னா, கிட்டே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை அந்த பர்சனால் பார்க்க முடியும், தூரமாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை அந்த பர்சனால் பார்க்க முடியாது. இதுதான் மயோபியா, ரைட்டா? ஸோ மயோபியா. ஸோ இதுதான் அந்த டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா. ஸோ நான் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். யூ ஜஸ்ட் அப்சர்வ் வாட் இட் இஸ். இப்போ இது வந்து அந்த பர்சனுடைய ஐ. இந்த பர்சன் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது அவரால் கிளியராக பார்க்க முடியாது அந்த ஒரு ஆப்ஜெக்டை. ஓகேவா? அதுதான் மயோபியா. மயோபியா அப்படின்னா நம்ம நியர் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியர் அப்படின்னா கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அவரால் பார்க்க முடியும், ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டை அவரால் பார்க்க முடியாது. ஓகேவா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி, இதுதான் இன்ஃபினிட்டி சொல்கிறது. ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது நமக்கு எங்கே இமேஜ் படும்? ரெட்டினால. ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு எப்படி படுது? இந்த மாதிரி இருக்குது. எனக்கு இப்படி இருந்தால் தான் ஐ கேன் see the image clearly. அப்போ எனக்கு இந்த மாதிரி விழுது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட்ஸை நான் எப்படி கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கான்கேவை வச்சு. அப்போது அந்த பர்சன், மயோபியா டிஃபெக்ட் இருக்கக்கூடிய பர்சன், ரொம்ப இன்ஃபினிட்டின்னு இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை அவரால் சரியாக பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு ரெட்டினால் அந்த இமேஜ் வந்து விழலை, இங்கே விழுந்துருச்சு, முன்னாடியே விழுந்துருச்சு. ஸோ அதனால் இங்கே வர்றது எல்லாமே அவருக்கு எப்படி இருக்குன்னா பிளர்டு இமேஜாக இருக்கும், மங்கலாகி இருக்கும். ஸோ ஹீ கேன் நாட் see the clear image. அப்போ அந்த பர்சன் லாங்காக இருக்கக்கூடிய இமேஜை பார்க்க முடியல, ஆனால் கிட்ட இருக்கக்கூடிய இமேஜ் பாருங்கள். ஒரு இமேஜ் வந்து மினிமம் 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போது 25 சென்டிமீட்டர் இருக்கும்போது அந்த பர்சனால் கரெக்டாக அந்த இமேஜை பார்க்க முடியுது, அந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியுது. ஏன்னா ரெட்டினால அவருக்கு கரெக்டாக அந்த இடத்துல இமேஜ் விழுது. அப்போது இந்த எக்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் அந்த பர்சனால் பார்க்க முடியுது. ஆனால் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சனால் பார்க்க முடியலை. அப்போ இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கான்கேவ் லென்ஸை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த கான்கேவ் லென்ஸ் நம்ம வைக்கும்போது தூரமாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை இந்த 25 சென்டிமீட்டர் அவருக்கு தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து இது நிறுத்திடும். அப்போது இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் 25 சென்டிமீட்டர் வரும்போது இவருக்கு தான் 25 சென்டிமீட்டர் தெரியுமே. அப்போது பை ஹேவிங் தட் கான்கேவ் லென்ஸ் he can see the object easily. அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ இன்ஃபினிட்டியில் இருக்க அவருக்கு தெரியல, 25 சென்டிமீட்டரில் இருக்க அவருக்கு தெரியுது. அப்போ இன்ஃபினிட்டியில் வர்ற அந்த ஆப்ஜெக்டை எக்ஸ், அதாவது இது இந்த இடத்துல 25 சென்டிமீட்டர் எக்ஸ், அந்த 25 சென்டிமீட்டரில் அந்த ஆப்ஜெக்டை நிறுத்திட்டாங்கன்னா அவரால் அந்த ஆப்ஜெக்டை ஈஸியாக பார்க்க முடியுது. கரெக்டாக பாருங்கள், அந்த ரெட்டினால் விழுது. ஸோ இப்படி தான் மயோபியா அப்படின்னு இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் உள்ள பர்சனை நம்ம கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறோம். அப்போ இவருடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லலாம்? டஸ்டர் 1 minute. ஓகே, ஸோ இதை அழிச்சிருவோமா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரைஞ்சேன்னா அதனால தான். ஓகே, ஸோ இவருக்கு பாருங்கள், அவருக்கு என்ன தெரியுது? 25 தெரியுது, இன்ஃபினிட்டி தெரியல. ஸோ அப்போது இமேஜ் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது அந்த இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை நான் 25 சென்டிமீட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றேன். புரியுதா? அப்போ எப்படி எழுதலாம்? நம்ம தெரிஞ்ச அதே இதுதான், 1/f 1/v minus 1/u. அப்போ 1/f which is equal to v. நான் என்ன சொல்லிட்டேன்? நமக்கு தெரியலையே. அப்போ v u நான் என்ன எடுப்பேன்? u வந்து எனக்கு எங்கே இருக்கு? இன்ஃபினிட்டியில் இருக்கு இல்லையா? ஸோ இன்ஃபினிட்டியில் இருக்கு. எனக்கு v அப்படின்றது என்ன? நமக்கு தெரியக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸில்
இந்த இன்ஃபினிட்டியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நான் நிறுத்துறேன். ஸோ எந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், புரியுதா? இன்ஃபினிட்டியில் அவருக்கு தெரியல, அப்போ இன்ஃபினிட்டியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை எக்ஸ் தான் அவருக்கு தெரியுது. அப்போ இந்த ஆப்ஜெக்டை எக்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் நான் பிளேஸ் பண்ணுறேன், புரியுதா? அப்போ இந்த v நான் என்ன சொல்லிட்டேன், எக்ஸ். ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு, ஸோ நெகட்டிவ். u எங்கே இருக்கு, இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இது எப்படி எழுதலாம், 1/v, v என்ன மைனஸ் எக்ஸ், அப்போ 1/-x மைனஸ் u என்ன மைனஸ் இன்ஃபினிட்டி, ஸோ 1/∞. அப்போ f ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், புரியுதா? ஸோ இட் ஹாஸ் நோ வேல்யூ. ஸோ இப்போ எனக்கு இன்வெர்ஸில் இருக்குது. ஸோ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/-x. ஸோ f ஈக்குவல் டு -x. இது முடிஞ்சது மயோபியா, ஓகேவா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா, இவருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அவர். ஸோ இந்த பர்சன் டிஃபெக்ட்ஸ் என்னன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான பாசிபிள் இருக்கு. என்ன ப்ராப்ளம், ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பர்சனால் தூரமாக இருக்கக்கூடிய இமேஜை ரொம்ப துல்லியமாக பார்க்க முடியும், கிளியராக பார்க்க முடியும். துல்லியமான்றதை விட கிளியராக பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆப்ஜெக்டை வந்து கிட்ட இருந்தது அப்படின்னா அவரால் சரியாக பார்க்க முடியாது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பை யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ் we can correct this. பாருங்கள், கிட்ட இருக்கு, சரியா? கிட்ட இருக்கு, எவ்வளோ, 25 சென்டிமீட்டர். அப்போது அந்த ஆப்ஜெக்டை நான் 25 சென்டிமீட்டரில் வைக்கும்போது அவரால் சரியாக பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, இந்த ரெட்டினாவையும் தாண்டி தான் எனக்கு அந்த இமேஜ் விழுது. அப்போ அவரால் பார்க்க முடியல. இதில் பாருங்கள், அந்த ரெட்டினாக்கு முன்னாடி வருது, அவரால் பார்க்க முடியல. ரெட்டினாக்கு பின்னாடி போகுது, அவரால் பார்க்க முடியல. அப்போது இந்த ஹைப்பர் மெட்ரோபியாவில் ஒரு பர்சன் 25 சென்டிமீட்டர் நார்மல் விஷன், அதுதான். அந்த 25 சென்டிமீட்டரில் அவரால் பார்க்க முடியல. அப்போது என்ன பண்ணுறேன், அவருக்கு என்ன பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இன்ஃபினிட்டி. அப்போது அதே ஆப்ஜெக்டை ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் தூரமாக வச்சுருந்தேன் அப்படின்னா அவர் ஈஸியாக பார்க்குறாரு. அந்த டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்கிறேன், ஒய்ன்னு சொல்கிறேன். நல்லா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். லாங்கு தெரியல, கிட்ட தெரியுது. லாங்கு தெரியல, சாரி, கிட்ட தெரியல, லாங்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அவருக்கு தெரியல, லாங்காக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தெரியுது. அப்போ கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நான் லாங்காக வச்சுட்டேன்னா அவரால் பார்க்க முடியுது. அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ இதுதான் அந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ், இதுதான் அந்த 25 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் லாங்கஸ்ட் இல்லையா, அதுதான் ஒய், அவருக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இவருடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எஃப் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. அப்போ v என்னவா இருக்கும், u என்னவா இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். இங்கே u பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபினிட்டியில் இருக்குது, இங்கே u பார்த்தீங்கன்னா நமக்கு 25 சென்டிமீட்டர். எந்த பக்கம், மைனஸ். புரியுதா? v பாருங்க நமக்கு y, ஓகேவா? v வந்து எனக்கு yயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா -x, இங்கே வந்து எனக்கு y. எனக்கு எந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஸோ -y. அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? அப்போது 1/f இது இல்லையா, 1/f which is equal to 1/v. v என்ன, -y, minus y, இங்கே minus, so 1/u, u என்ன -25, so minus into minus plus, so 25. அப்போ இது எப்படி எழுதலாம், 1/f which is equal to, எனக்கு எழுதிக்கலாம், எப்படி எழுதினாலும் எழுதிக்கலாம், எப்படி எழுதிக்கலாம், 1/25 minus 1/y. இதை நான் எப்படி மாற்றுறேன் பாருங்கள், எனக்கு இது மாற்றிட்டேன் அப்படின்னா y minus 25 by y into 25. ஸோ இது எப்படி எழுதலாம், f அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், y into 25 by y minus 25. ஸோ அப்போது இதுதான் இவருடைய ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹைப்பர் மெட்ரோபியா இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கல் லென்த் இதுதான். ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பர்சனுக்கு மயோபியாவும் இருக்கும்,
ஹைப்பர்மெட்ரோபியாவாக இருக்கும். அவரால் கிட்ட இருக்கக்கூடிய இமேஜை பார்க்க முடியாது, தூரமாக இருக்கக்கூடிய இமேஜும் பார்க்க முடியாது. அப்போ இவருக்கு எந்த மாதிரி ஒரு லென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா பைஃபோக்கல். எனக்கு ரெண்டுமே இருக்கும், காம்பினேஷன் ஆஃப் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த பர்சனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு கிட்டையும் பார்க்க முடியாது, தூரமும் பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.